பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வர்ஷினியை பார்த்தோம்னா அவங்க டாக்டர் நர்மதா செக் பண்ணிகிட்டு இருக்கவும், அப்போ அவங்களுக்கு செக் பண்ணினதுமே அவங்களுக்கு உண்மை கண்டுபிடிச்சிருந்தாங்க. வர்ஷினி, நீ உண்மையை சொல்லி நீ கன்சீவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வர்ஷினி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. வர்ஷினி ஏதோ ஒன்று அவளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆமாம், செக் பண்ண போனவங்க என்னை இவ்வளோ நேரமாக செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்ஷினியை கூட்டிகிட்டு போகும்போது அவன் முகமே சரியில்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இசை நினைக்கிறாங்க, ஐயோ எப்படியாவது நம்ம வர்ஷினியை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு நினைக்கவும், அடுத்தது அவங்க வீட்டுக்கு வராங்க. வர்ஷினி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லவும், இது கெட்டதுமே இசை பார்த்தோம்னா உடனே அவங்க அந்த ரூமுக்கு பின்பக்க வழியை விட அவங்க போறாங்க. அப்ப ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, இசை எதுக்காக இப்ப திடீர்னு காணாம போயிட்டா, அவ எங்க போனாலும் தெரியலையே, ஆக மொத்தத்துல அக்காலும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்ணுதாளுவோ அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்ப வர்ஷினி கிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது வர்ஷினி ஒரு கட்டத்துல உண்மையை ஒத்துக்கிட்டுதாங்க. ஆமா, நான் கன்சீவா தான் இருக்கிறேன் அப்படிங்கவும், எவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சி வச்சிருக்கிற, உனக்கும் அசோக்குக்கும் 2 நாளையில தான் கல்யாணம் நடக்க போகுது, இந்த மாதிரிக்கு நிலைமையில நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ எதுவுமே நடக்காத மாதிரிக்கு சுபத்ராவை ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் இப்பவுமே இப்போ நான் உண்மையை சொல்ல போகிறேன் பார் அப்படிங்கவும் இப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, இந்த விஷயத்தை நீங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இசை இங்கே வந்துருந்தாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், வர்ஷினி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சிட்டு கண் கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது, அப்போ இசை சொல்கிறாங்க, நான் தான் வர்ஷினியோட அக்கா அப்படிங்கும்போது, உன் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது, அவ என்ன பண்ணியிருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவ கன்சீவா இருக்கிற அப்படிங்கவும், ஓஹோ அக்காலும் தங்கச்சி சேர்ந்து தான் ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா, நீ தானே இந்த வீட்டுக்கு மருமகளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க நர்மதா பயங்கரமா திட்டிட்டு இருக்கவும், அப்போ இசை சொல்றாங்க, இங்க பாருங்க அவளுக்கு இந்த மாதிரிக்கு நடந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால நான் சொல்றதை கேளுங்க, எல்லா விஷயத்தையும் என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன், அதனால தயவு செய்து நீங்க அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாதீங்க அப்படிங்கவும், அப்போ சுபத்ரா கிட்ட நீங்க போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க, சுபத்ராவுக்கிட்ட அவளை ஏமாத்துறதுக்காக என்னையும் உங்க கூட்டு சதியில் என்னையும் இந்த மாதிரிக்கு செய்ய சொல்றீங்களா, அப்படி மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், நான் இப்பவுமே இப்போ நான் உண்மையை சொல்ல போறேன், நான் என்ன நடந்தாலும் சரிதான், சுபத்ராவை நீங்களாம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க திட்டம் போட்டு, இப்பவுமே பாருங்க நான் என்ன பண்ற பாருங்க அப்படிங்க. இப்போ இசை பார்த்தோம்னா நர்மதா காலில் அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்றது கேளுங்க, என் தங்கச்சி வேணும்னே இந்த தப்பு பண்ணல, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவோ, அப்ப நீ சொல்றத பார்த்தாக்கி நீ அசோக்குக்கோ வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக அது நடக்காது, ஆனால் அது என்னன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் செய்யறத பார்த்தாக்கி ஏதோ திட்டமிட்டு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுது, இதுக்கு சுபத்ராவை ஏமாற்ற போறீங்கன்னு தெரியுது, ஆனால் நான் என் ஃப்ரெண்டை ஏமாற்ற மாட்டேன், இப்போமே என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க நர்மதா போகவும், இப்போ வர்ஷினி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இசை வர்ஷினி நீ இங்கே இரு, நீ அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இசை ஓடோடி போகவும், அப்போ உடனே எங்கே பார்த்தோம்னா சுபத்ரா எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. நர்மதா வந்துட்டியா, நீ வர்ஷினி செக் பண்ணி பார்த்தியா அப்படிங்கும்போது, ஆமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரமா செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், அப்ப இசையும் ஓடோடி வந்துருந்தாங்க. அப்போ உடனே சுபத்ரா என்னாச்சு நர்மதா, வர்ஷினிக்கு என்னதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னாச்சுது, இவனை கல்யாணத்துக்கு 2 நாள் தானே இருக்குது, அவளுக்கு ஏதாவது பெருசா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ப பார்த்தோம்னா நர்மதாவோட போன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்ப நர்மதா என்னது புது நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி விடவும், திரும்ப நம்பர் வந்துகிட்டே இருக்குது. உடனே அவங்க சுபத்ரா சொல்றாங்க, இங்க பாரு நர்மதா, தயவு செய்து வர்ஷினிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படிங்கும் போது இப்ப பாஸ்கர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க போன் எடுத்து பேசுங்க, ஏதோ போன் உங்களுக்கு முக்கியமா வந்துகிட்டு இருக்குது, அதனால சுபத்ரா நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவங்க போன் பேசிட்டு வரட்டும் அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா நர்மதா புது நம்பரா இருக்குது, என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி அவங்க அட்டன் பண்ணி பேசவும், அப்ப விசாரணை தான் பண்றாங்க. இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, நீங்க மட்டும் வர்ஷினிக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது, என்ன உளறிட்டு இருக்கிற, நீ இப்ப யாரு பேசுற அப்படிங்கும் போது, நான் விசால் தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விசால் நீ உடந்தையா இருக்கிற அப்படிங்கும் போது, இங்க பாருங்க உங்ககிட்ட இப்போ என்னால எதுவும் பேச முடியாது, ஆனா இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்டுக்கிடுங்க, வர்ஷினிக்கு நடந்த விஷயத்த நீங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா அப்படின்னு விசால் சொல்லவும், ஓஹோ என் பொண்ணை வச்சு நீ என்ன மிரட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு நர்மதா கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், ஆனா இப்ப இங்க நடக்கிற விஷயத்த எதுவுமே என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை நான் இருந்துட்டு இருக்கிறேன், ஆனா இப்போதைக்கு வர்ஷினி கன்சீவா இருக்கிற விஷயத்த மட்டும் தயவு செய்து நீங்க சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா அப்புறமா உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வர மாட்டா அப்படிங்கவும், ஆக மொத்தத்துல என் பொண்ணை வச்சு மிரட்டி உண்மையை சொல்ல விடாம நீ தடுத்து நிறுத்திட்டே இல்ல, ஆனா இது எத்தனை நாளைக்கு தான் நீங்க மறைச்சிடுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நர்மதா வரும் சுபத்ரா
வந்து சொல்லு நர்மதா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதாவது வர்ஷினிக்கு வந்து வயிற்றுல ஒரு சின்னதாக வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இசை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வேலையை வந்து நர்மதா அவங்க நம்ம அத்தை கிட்ட மாட்டி விடல அப்படின்னு சொல்லவும், அப்போ சுபத்ரா வந்து நீ சொல்கிறத பார்த்தா நான் கூட பயந்துட்டேன், இதில் வர நீ வந்து அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை வர நிறுத்த சொல்லிட்டியா, நான் பயந்தே போயிட்டேன் என்னமா ஏதோன்னு, இவ்வளோ தானா அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து பெரிய ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடுவேன் அப்படிங்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, அவளுக்கு நான் டேப்லெட்லாம் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தாலே சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் ரொம்ப பயந்துட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, அப்போ உடனே சுபத்ரா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நர்மதா கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கும்போது, வாரம் அப்படின்னு நர்மதா வந்து இசையை பார்த்து சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இசை வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க, இவங்க சொல்கிறத பார்த்தாக்கி இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்த மாதிரிக்கு தெரியலையே, வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா விஷாலை தான் காட்டுறாங்க. அப்போ நர்மதாவோட பொண்ணுக்கு ஐஸ்கிரீம்லாம் அவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கவும், அங்கே எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நர்மதா அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே விஷால் வந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படிங்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு என் பொண்ணை வச்சு என்னை மிரட்டிட்டு இருப்ப அப்படிங்கும்போது, அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இது ஒரு நல்லதுக்காக தான் நான் அந்த மாதிரிக்கு நான் உங்களோட பொய் சொல்ல சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது நீங்கள் நான் ஏன் அப்படி பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்னாலும் சரி தான், ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் சுபத்ரா கிட்ட உண்மையை நான் சொல்லியே தீருவேன், அப்போ இருக்குது உங்களுக்குலாம் அப்படிங்கும்போது, எங்க பாருங்க ஆண்டி நான் சொல்கிறத கேளுங்க, நான் இந்த பொய் சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு என்னால் உங்ககிட்ட உண்மை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ நர்மதா வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு அதாவது அவங்க இசையும் அதே மாதிரிக்கு வர்ஷினியும் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது நான் அவங்கள பற்றி தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ பேசினதுக்கு அப்புறமா தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினச்சிக்கேன், ஆனால் வந்து அது கண்டிப்பாக வந்து சுபத்ராக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும், எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அழைச்சிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து வராங்க. அப்போ வர்ஷினி அழுதுகிட்டு இருக்கும்போது, வர்ஷினி நீ அழாத, விஷால் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படியோ சமாளித்து அவன் சொல்ல விடாமல் பண்ணிட்டான், நீ பயப்படாமல் போ அப்படிங்கவும், அப்போ வர்ஷினி வந்து அவங்க அக்கா எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கும்போது நீ பயப்படாமல் போ வர்ஷினி அப்படிங்கிறாங்க. அடுத்து வர்ஷினி வீட்டுக்கு வரவும், அப்போ உடனே வந்து ருக்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சுபத்ரா வந்து இசை கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. இசையும் வந்து இந்த கல்யாணத்தில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கவும், இது கேட்டதுமே வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னமா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா அப்படிங்கவும், அடுத்தது இசை கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அப்போ இசை சொல்கிறாங்க, ஆமா ஸ்ரீஜா இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து எதோ சூழ்ச்சி பண்ணி அத்தையோட மனசே மாற்றிட்டா, அதனால அத்தையும் பயந்து போய் உனக்கும் அசோக்குக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சத்தியம் பண்ண சொன்னாங்க, நானும் செஞ்சு கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம், அதனால எந்த சத்தியத்தை நான் மீறதுக்கு நான் தயாராக இருக்கிற வர்ஷினி அப்படின்னு சொல்லவும், அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, அக்கா எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கும்போது அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினி வந்து நினைக்கிறாங்க, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, அதனால அக்கா கிட்ட சொன்னாக்கி இந்த குழந்தையோட கதையை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, நம்மளே போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கும்போது, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் நாளைக்கு வந்துருங்க, நம்ம இந்த குழந்தையோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வர்ஷினி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினி வந்து தன்னுடைய வயிற்றை தடவி பார்த்துட்டே அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் ஒத்துக்கவே மாட்டார், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கல்யாணம் நடந்து எனக்கு இந்த மாதிரிக்கு நீ கிடச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டுருக்கவே மாட்டேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரிக்கு இருக்குது, என்னை மன்னிச்சிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து அழுதுகிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜா வந்து யாருக்கும் தெரியாமல் இசையோட ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க நர்மதா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா வர்ஷினியை, அந்த டெஸ்ட்டுக்குள்ளது அதில் இருக்குது, இதை வந்து பார்க்கும்போது அவங்க ஸ்ரீஜா எடுக்கிறதுக்காக வரவும் கரெக்டாக இசை வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ இதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சு வைக்கிறாங்க. அந்த நேரம் சுபத்ராவும் வந்துருந்தாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, சுபத்ராவுக்கு வர்ஷினோட விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து வர்ஷினியை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, அசோக் வர்ஷினி கல்யாணத்தில் என்ன மாதிரி திருப்பங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க ராகுவுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்களா, இசையும் விசாலும் சேர்ந்து. இப்போ பார்த்தோம்னா நர்மதாவும் இருக்கிறாங்க, அதனால நர்மதா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவாங்களா, ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நர்மதா வந்து சுபத்ரா கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக இசையும் விசாலும் தடுப்பாங்க. அதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.